தற்போது கிடைத்த முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம். நெல்லை மதவக்குறிச்சி அருகே மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் மானூர் காவல் நிலையத்தில் 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ராமசுந்தரம். நெல்லை மாவட்டம் மதவக்குறிச்சி அருகே மருத்துவ கழிவுகள் காலாவணியான மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக மானூர் காவல்துறையினர் தற்போது விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே நெல்லை மாவட்டம் அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி பாஸ்வாலா Be the boss. பல்வேறு இடங்கள்ல மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் அதனை தகவலாக கொண்டு தற்போது மதவக்குறிச்சி கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மானூர் காவல் நிலையத்தில் 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது நோய் தொற்றை பரப்பும் வகையில் செயல்பட்டது, அபாயகரமான நோய் தொற்று பரவும் என தெரிந்தும் இந்த வகையில் செயல்பட்டது உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதவக்குறிச்சி கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரில் இந்த விசாரணையை தற்போது தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா உள்ளிட்டவைகளை போலீசார் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது அந்த கழிவுகளை அகற்றக்கூடிய பணியில சுகாதாரத்துறை அதிகாரிகளும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் சட்ட நேரத்தில் அதையும் அகற்றிவிட்டு மொத்தமாக கிருமிநாசினி கொண்டு அந்த இடம் சுத்தம் செய்வதற்கான நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையை போலீசார் துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.